Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கொஷின்லாம் நீங்கள் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் எது கொஞ்சம் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம சேனலில் சொல்கிற எல்லா கொஷின்ஸையுமே கொடுக்குறதே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 கொஷின்ஸ் தான். அந்த 3 கொஷின்ஸுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டா தான் கம்பல்சரி உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ எந்த கொஷினையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விசி டைமென்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விசி டைமென்ஷன்னா வாப்னிக் செர்வோனிசிக்ஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி அப்ராக்சிமேட்லி கரெக்ட் பிஏசி லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டக்டிவ் பயாஸும் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த கொஸ்டின்ஸ் வரையும் கவர் பண்ணீங்க. இந்த 3 கொஸ்டின் படிச்சீங்கன்னா யூனிட் 1ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் டிசிஷன் ட்ரீ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம்னா செகண்ட்ல பெர்செப்ட்ரான் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெர்செப்ட்ரான் அல்காரிதம் பார்த்துக்கோங்க. தேர்டு நேவி பேஸ் அல்காரிதம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் இந்த 3 அல்காரிதம் பார்த்துட்டு அடுத்து லாஸ்ட்டாக ப்ராபபிலிட்டி டிஸ்கிரிமினேஷனும் அண்ட் ஜென்ரேட்டிவ் மாடலும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டாபிக் கவர் பண்ணோன்னா யூனிட் 2ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, நேவி பேஸ் பொறுத்தளவு நமக்கு சம்ஸ்மே கேட்கலாம். ஸோ சம்ஸ்மே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி தான், செகண்ட் யூனிட் தியரி தான் படிக்க போறீங்க. பட் ஒவ்வொரு சில சம்ஸ் மட்டும் இருக்கும், அந்த சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 3 என்செம்பிள் டெக்னிக் அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்செம்பிள் லேர்னிங்ல பூஸ்டிங், ஸ்டாக்கிங், பேக்கிங் ரொம்ப 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 அதிக ப்ரியாரிட்டி கொஸ்டின் கொடுக்க வேண்டிய கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ என்செம்பிள் லேர்னிங்கை பொறுத்தவரை பூஸ்டிங்கும் பேக்கிங் ஸ்டாக்கிங் மூணையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, செகண்ட் பார்த்தோம்னா காசியன் மிக்சர் மாடல் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் பேஸ்டு லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து வாட் இஸ் வாட்னு ஓட்டிங் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியல இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டின் படிச்சு முடிச்சிருங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 3 கொஸ்டின் தெளிவாக படிச்சுட்டு அந்த 4வது இருக்கிற கொஸ்டின் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்பிளிட் அப் பண்ணி கேட்குற கொஸ்டினுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, 4th யூனிட் பொறுத்தளவு நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியதுன்னா எரர் பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் தெளிவாக படித்து வச்சிருங்க. ஓகேவா, எழுதியும் பார்த்துருங்க. அது ரொம்ப 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 தெளிவாக இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது. செகண்ட் பார்த்தோன்னா வேனிஷிங் கிராடியன்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் அல்காரிதம். ஓகேவா, விஜிபி அல்காரிதம். இதில் உங்களுக்கு பிக் கொஷினில் கேட்கக்கூடியது என்னன்னா ஆர்இஎல்யும் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கும் பிக் கொஷினில் டைரெக்டாக கேட்கக்கூடியதா 13 மார்க்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ நான் இதெல்லாம் வந்து எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இது வந்து ப்ரிஃபர் பண்ணி தான் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக கேட்க கொஷின்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால இந்த எல்லாத்தையுமே தெளிவாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. 8 மார்க்ஸில் இந்த பேட்ச் நார்மலைசேஷன், ரெகுலரைசேஷன், ட்ராப் அவுட் கொஷின் வந்து கேட்கலாம் விஜிபியில். ஸோ இந்த அல்காரிதமில் பேட்ச் நார்மலைசேஷன், ரெகுலரைசேஷன், ட்ராப் அவுட்லாம் உங்களுக்கு ஒரு 8 மார்க் அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை கவர் பண்ணீங்கன்னா யூனிட் 4ல நம்மளால ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தோம்னா டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேவா, இது என்னன்னா நமக்கு ஒரு எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான். முதல்ல நீங்க கைட்லைன்ஸ் படிச்சுக்கோங்க. மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கான கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கிராஸ் வேலிடேஷனும் ரீசாம்பிளிங். இது பார்ட் சில கூட கேட்கலாம். ஓகே, ஸோ சிவியும் ரீசாம்பிளிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டி டெஸ்ட். ஓகேவா, கேஃபோல்டு சிவி பேட் டி டெஸ்ட். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்னு ஒரு 8 மார்க் அளவுக்கு பார்த்துக்கோங்க. எம்சி நீமர் டெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அதனால தான் 3 டைம்ஸ் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ எம்சி நீமர் டெஸ்ட் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க, கிராஸ் வேலிடேஷன் ரீசாம்பிளிங்லாம் படிக்கிற மாதிரி. ஓகேவா, யூனிட் 5ல இதை கவர் பண்ணீங்கனாலே உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தோஸ் யூ ஆர் கவர்டு ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தான் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்க கொஸ்டின் ரிப்பீட்டடாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸாமுக்குள்ள உங்களுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் லெக்சரர் வீடியோஸுமே நான்
நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டே டியூன். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.